உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பிரானோட உரைநடைக்கான நேரம் அப்படின்னாலே அந்தந்த காலகட்டத்தில் இருக்க போகின்ற பல நடைமுறைகளை கேள்விக்கு உட்படுத்துவது, அந்த கேள்வியை நோக்கி நம்மை சிந்திக்க வைப்பது, அந்த சிந்தனையின் மூலம் பல தெளிவுகளை கொடுப்பது என்பதாகத்தான் இருக்குங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அவரோட உபதேச குறிப்புகளை நாம் பல முறை படித்து உணர்ந்து இந்த தெளிவை பெற்றிருக்கிறோங்கிறதும் நம்முடைய பயணத்தின் அடையாளம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற இந்த ஒரு பத்தி கொஞ்சம் நீளமான பத்தி, ஆனாலும் அதில் சொல்லுகின்ற அந்த எளிய தத்துவம் இருக்கு இல்லையா, அதை ஆழமாக நாம் புரிஞ்சுக்கணுங்கிறதா மிக முக்கியம். அதுதான் உண்மையிலேயே சன்மார்க்கம், அதுதான் உண்மையிலேயே ஜீவகாருண்யம் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகின்ற ஒரு பத்தியை வள்ளல் பிரான் கொடுக்கிறார். முதல்ல பத்தியோடு ஒரு பயணம். உடுப்பதற்கு வஸ்திரம் இல்லாமலும், இருப்பதற்கு இடம் இல்லாமலும், உழுவதற்கு நிலம் இல்லாமலும், பொருந்துவதற்கு மனைவி இல்லாமலும், விரும்பியபடி செய்வதற்கு பொருள் முதலிய வேறு வேறு கருவிகள் இல்லாமலும் துன்பப்படுகின்ற சீவன்கள் விஷயத்தில் ஜீவ காருண்யம் தோன்றி, உடுப்பதற்கு வஸ்திரம், இருப்பதற்கு இடம், உழுவதற்கு நிலம், பொருந்துவதற்கு பெண், விரும்பியபடி செய்வதற்கு பொருள் முதலியனவை கொடுத்த போது பெற்றுக்கொண்டவர்களுக்கு உள்ளிருந்து முகத்திடையாக தோன்றுகின்ற இன்ப விளக்கமும், அந்த இன்பத்தை கண்டு கொடுத்தவர்களுக்கு உண்டாகின்ற இன்ப விளக்கமும் கடவுள் கரணத்தில் ஏகதேசமும் சீவ கரணத்தில் பூரணனுமாக தோன்றுகின்றவையாதலால் அது பரம இன்பம் என்று அறிய வேண்டும். பொதுவா நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்து என்னன்னா, பரம இன்பம் அப்படிங்கிறது நம்ம வாழும்போது அனுபவிக்க முடியாதுங்க. அது முக்தி அடைஞ்சாதான் கிடைக்கும், பரலோக இன்பத்தில் தான் கிடைக்கும். இப்போ வாழும்போது முக்தி அடைய முடியாது அப்படிங்கிற மாதிரி காதில் பூச்சுற்றல்கள் எல்லாம் நிறைய நடந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் வள்ளல் பிரான் என்ன சொல்றாரு, அந்த பரலோக இன்பம் எதுவாக இருக்க முடியும் என்பதை நீங்கள் வாழும்போதே அனுபவிக்கலாம். இறையை தரிசிக்கின்ற அந்த சுகானுபவம் எதுவாக இருக்கும் என்பதை நீங்கள் வாழும்போதே அனுபவிக்கலாம், வாழும்போதே உணரலாம், வாழும்போதே முக்தி அடையலாம்னு சொல்லித்தரார். இதை விட எளிமையாக எப்படிங்க சொல்ல முடியும்? அதற்காக அவர் பயன்படுத்துகின்ற அந்த காரணிகள் இருக்குல்ல, அதுதான் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிந்தவை, ஏற்றுக்கொள்ளக்கூடியவைங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதை தாண்டி நீங்கள் வேற எதை பண்ணாலும் அது சீவகாருண்யம் இல்லை அப்படிங்கிறதையும் அவர் தெளிவாக சொல்கிறார். அவர் கொடுக்கின்ற அந்த பத்தியில எப்படி ஆரம்பிக்கிறாங்கிறத பாருங்க. உடுப்பதற்கு வஸ்திரம் இல்லாமலும், இருப்பதற்கு இடம் இல்லாமலும், உழுவதற்கு நிலம் இல்லாமலும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஆரம்பம். உடுப்பதற்கு வஸ்திரம் இல்லாமல், விலங்குகள் புலி, சிங்கம், கரடி, யானை, பூனைக்குட்டி, நாய்க்குட்டி இதுக்கெல்லாம் வஸ்திரம் போடணுங்கிறது அவசியம் கிடையாது. ஆனால் மனிதர்களுக்கு வஸ்திரம், உடை, மானம் காப்பதற்கான அந்த ஆடை என்பது மிக மிக முக்கியமானது. அது மாதிரி இருப்பதற்கு வீடு. காக்கா போய் ஏதோ ஒரு கூட்டில் இருந்துட முடியும், குருவி கூடு இல்லாமல் சிறகடித்து பறந்து கொண்டே இருக்க முடியும், புலி, சிங்கம் எல்லாம் காட்டில் வீடுன்னு கட்டிக்காம வாழ முடியும், யானையும் காட்டில் வீடு, எனக்காக ஒரு வீடு கட்டியிருக்கேன், ஒரு வில்லா கட்டியிருக்கேன், ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்கேன், வந்து பாருங்க அப்படின்னெல்லாம் சொல்லாமலே வாழ்ந்து விட முடியும். ஆனால் மனிதர்களுக்கு இருப்பதற்கு நிலம் வேண்டும், இருப்பதற்கு கூரை வேண்டும்ங்கிறத வள்ளல் பிரான் சொல்றார். அப்படியே அந்த பட்டியலை நீட்டிக்கிட்டே போறார் பாருங்களேன். உடுப்பதற்கு வஸ்திரம் இல்லாமலும், இருப்பதற்கு இடம் இல்லாமலும், உழுவதற்கு நிலம் இல்லாமலும். உழுவதற்கு நிலம் அப்படிங்கிறத நம்ம அப்படியே லிட்ரலா மீனிங் எடுத்துக்க வேண்டாம். செய்வதற்கு ஒரு வேலை, வருமானம் ஈட்டுவதற்கு ஒரு வேலை, வாழ்க்கையை இன்னமும் இறுக பற்றி கொள்வதற்கு ஒரு வேலை என்கின்ற அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் வாழ்ந்திருந்த காலத்தில் நிலத்தில் உழுவது மட்டும்தான், நிலத்தில் வேலை செய்வது மட்டும்தான் வேலையாக இருந்தது. முற்காலங்களில் வேளாண்மை தான் பெரும்பான்மையான தொழிலாக இருந்தது என்பதனால் அந்த உவமையை கொடுக்கிறார். அதனால் இப்போ போயிட்டு இந்த 21ஆம் நூற்றாண்டில் ஜென்சி குழந்தைகள்கிட்ட போய் நீங்கள் உழுவதற்கு இந்த நிலம் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க சிரிப்பாங்க. ஏன்னா அவங்க இன்ஸ்டாகிராமில் வாழறாங்களே தவிர உண்மையான கிராம் என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் வாழ்பவர்கள் இல்லை. கிராமத்திலும் அவர்களுடைய சிந்தனை இருக்கலாம், ஆனால் அங்கே சென்று உழைக்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லாதவர்கள் அவர்கள். அதனால் உழுவதற்கு நிலம் என்றால் செய்வதற்கான ஒரு வேலை,
அதன் மூலமாக வாழ்க்கையின் நிறைவை அடைவதற்கான, சந்தோஷத்தை அடைவதற்கான ஒரு வேலை என்று புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த பட்டியல் பாருங்க. பொருந்துவதற்கு மனைவி இல்லாமலும் விரும்பியபடி செய்வதற்கு பொருள் முதலிய வேறு வேறு கருவிகள் இல்லாமலும். பொருந்துவதற்கு மனைவி என்பது மாற்றான் மனைவியை வள்ளல் பிரான் சொல்வதில்லை. தனக்கான உறவுகள், தனக்கான உறவினர்கள், தனக்கான குடும்ப உறுப்பினர்கள் என்று மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று பொருள் செய்வதற்கான, வேலைக்கான வேறு வேறு கருவிகள், அதைத்தான் நம்ம இப்போ சொன்னோம். 21ஆம் நூற்றாண்டில் வேறு வேறு கருவிகளாக உலகம் விரிவடைந்து நிற்கிறது. அதனால் நிலம் என்கின்ற, கலப்பை என்கின்ற, உழுவதற்கான காளை மாடுகள் என்கின்ற அந்த ஒற்றை சிந்தனை, தக்கையான சிந்தனையை நாம் விட வேண்டும் என்பதுதான் இதில் மிக முக்கியம். ஸோ இதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மனசு அப்படியே வெதும்பிடாதா? எனக்கு மட்டும் இது கிடைச்சதுன்னா நான் எப்படி ஜெயிப்பேன் தெரியுமா என்று மனசு புழுங்கி 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 தன் மீதே தனக்கு நம்பிக்கை இல்லாமல் போய் தன்னுடைய கனவுகள் கண் முன்னாடி கருகுவதை பார்க்கின்ற அந்த வேதனையில் இருக்கின்ற மனிதர்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்களோ, அவர்கள் கண்ணீரை துடைக்கிறீர்களோ, அவர்களுடைய வலிகளை துடைக்கிறீர்களோ, அவர்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான பொருளாதார உதவி, பொருள் உதவி அல்லது இந்த மாதிரி கருவிகள் உதவியை செய்கிறீர்களோ, அப்போது நீங்கள் ஜீவகாருண்யம் மிக்கவர்களாக மாறுகிறீர்கள். அது இல்லாதவர்கள் அப்படி ஜீவகாருண்யம் மிக்கவர்களாக சொல்ல முடியாது என்று ஆணித்தரமாக சொல்லித் தருகிறார். அப்படியே நகர்றார் பாருங்க அந்த பத்தியில. துன்பப்படுகின்ற சீவன்கள் விஷயத்தில் ஜீவகாருண்யம் தோன்றி உடுப்பதற்கு வஸ்திரம், இருப்பதற்கு இடம், உழுவதற்கு நிலம், பொருந்துவதற்கு பெண், விரும்பியபடி செய்வதற்கு பொருள் முதலியனவை கொடுத்த போது, அப்போ இதெல்லாம் கொடுத்த போது என்ன நடக்கும்? அதுதான் மிகப்பெரிய கேள்வி. கொடுத்தா கொடுக்கிறவங்களுக்கு ஒரு பலன் இருக்கும், அதை பெற்றுக்கொள்பவர்களுக்கு ஒரு பலன் இருக்கும். அதை என்னங்கிறத தெளிவாக விளக்கிறார் பாருங்க வள்ளல் பிரான். பெற்றுக்கொண்டவர்களுக்கு உள்ளிருந்து முகத்திடையாக தோன்றுகின்ற இன்ப விளக்கமும். யோசிச்சு பாருங்களேன், இப்படி ஒரு பொருளை எடுத்து கொடுக்கிறோம் அந்த துன்பப்படுகின்றவர்களுக்கு, வறியவர்களுக்குன்னா அவங்க முகத்தில் தெரியக்கூடிய அந்த 1000 கோடி சூரிய பிரகாசம், அப்பா எவ்வளோ நிம்மதியாக இருக்குது தெரியுமா? இதை வச்சுட்டு நான் கால் ஊனிடுவேங்க, கவலையே கிடையாது. இனிமேல் நான் கண்ணீர் விட்டு அழவே மாட்டேன், துன்பப்படவே மாட்டேன். என்னோட நம்பிக்கையை மீட்டெடுத்துட்டேன். கடவுளாக வந்து கை கொடுத்தீங்க. என்ன வார்த்தை சொல்லுவோம்? கடவுளாக வந்து கை கொடுத்தீங்க. அப்போது துன்பத்தில் இருப்பவர்களுக்கு, இக்கட்டில் இருப்பவர்களுக்கு, துயரத்தில் இருப்பவர்களுக்கு உதவி செய்வது தான் கடவுளின் அடையாளம் என்று நாமே நினைக்கிறோம் என்றால், அந்த உதவியை செய்பவர்களாக நாம் ஏன் இருக்கக்கூடாது? அதைத்தான் வள்ளல் பிரான் எளிமையாக கேட்குறார். அப்படி இருந்தால் நாமே கடவுளாக மாறி நிற்கலாம். நமக்குள் இருக்கின்ற கடவுள் நம் உயரத்தை தாண்டி விஸ்வரூபம் எடுக்கலாம் என்பதை சொல்லித் தருகிறார். நம்ம புராணங்களில் படிச்சிருக்கோம்ல, கடவுள் விண்ணுக்கும் மண்ணுக்குமாக விஸ்வரூபம் எடுத்து நின்றார் அப்படின்னு. அது எப்படிங்க ஒரு மனுஷர் அப்படி ஒரு உயரத்தில் உருவாக முடியும்? அப்படி உயர முடியுமா? விஸ்வரூபம் எடுக்க முடியுமா என்றால், இப்படியாக நாம் செய்கின்ற உதவிதான் விண்ணுக்கும் மண்ணுக்குமாக விஸ்வரூபம் எடுத்து நிற்கும். அது அரூபம். மனிதர்கள் 5.5 அடி 6 அடி உயரம்தான். ஆனால் அவர்கள் செய்கின்ற செயல்களால் அவர்கள் விஸ்வரூபம் எடுக்க முடியும். அப்படியான ஒரு நிம்மதியை பெறுகின்றவர்களும் உணர முடியும். சரி, கொடுக்கின்றவர்களுக்கு என்ன உணர்வு? அதை சொல்றார் பாருங்க. பெற்றுக்கொண்டவர்களுக்கு உள்ளிருந்து முகத்திடையாக தோன்றுகின்ற இன்ப விளக்கமும், அந்த இன்பத்தை கண்டு கொடுத்தவர்களுக்கு உண்டாகின்ற இன்ப விளக்கமும் கடவுள் கரணத்தில் ஏகதேசமும் சீவ கரணத்தில் பூரணமுமாக தோன்றுகின்றவை ஆதலால் அது பரம இன்பம் என்று அறிய வேண்டும். அந்த முகத்தில் இருக்கக்கூடிய ஜொலிப்பை பார்த்து நமக்கு ஒரு இயல்பான புன்னகை, ஒரு இயல்பான பரவாயில்லப்பா நீ நல்லபடியா இரு என்று சொல்லுகின்ற அந்த தன்மை, அந்த இழகல், அந்த உருகல் எல்லாம் உருவாகிறது என்றால் அதுதாங்க கடவுள் தன்மை, வேற ஒன்றுமே இல்லை. காட்ஸ் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு மிக சமீபத்தில் ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பை செய்தார்கள். காட்ஸ் பார்ட்டிகிள்ஸ்னால் அங்கே ஒரு கடவுளோட 4 முகம் வருது பாருங்க, இங்கே சிவனோட நெற்றிக்கண் வருது பாருங்க, இங்கே விஷ்ணுவோட பார்க்கடல் வருது பாருங்க. அப்படி இல்லை, காட்ஸ் பார்ட்டிகிள் என்பது அப்படி இல்லை. அந்த உணர்வு, இறை கொடுக்கின்ற நிம்மதியை மனிதர்கள் கொடுக்க முடியும் என்றால் அதுதான் உண்மையில் இறை, அதுதான் காட்ஸ் ஓன் பார்ட்டிகிள் என்று மிக அற்புதமான ஒரு சிந்தனையை நமக்கு கொடுக்கின்றார் வள்ளல் பிரான். இதை தாண்டி வேற எதை தேடி நாம கோயில் கோயிலாக அலையணும்,
அலங்காரங்கள் செய்து கொள்ளணும், புற அடையாளங்களை ஏற்கணும், தேவையில்லை. மனசில் சேர்க்க வேண்டிய, மனசில் ஏற்க வேண்டிய ஒற்றை உணர்வு ஜீவகாருண்யம், அன்பு, கருணை மட்டும்தான். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.